அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி ஈது பெருநா, அதனால் நம்ம அவுட்ஃபிட்டு இந்த பெருநா தொழுகை கிளம்பியாச்சு. எல்லா பிள்ளையார்ஸும் தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நம்ம பிள்ளையார்ஸில் ஆரம்பிக்கல, டைம் இருக்குது 7:30ங்கிறனால. இதுதான் நம்ம ஈது அவுட்ஃபிட்டு. கைலி ஷர்ட்டு எல்லாம் போட்டாச்சு. அப்படியே பிள்ளையார்ஸில் இப்படியே நடந்து போக வேண்டியதுதான். போகிறப்போ ஒரு பாதையும் வர்றப்போ ஒரு பாதையும் போகணுன்னு சொல்லுவாங்க. அதனால் போகிறப்போ இன்னொரு தலைவாசல் வழியாகவும் வர்றப்போ பின்வாசல் வழியாகவும் வந்துடுறது. பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன். போயிட்டு இங்கேயே பள்ளிவாசலில் உதவி செஞ்சுட்டு தான் போகணும். வீட்டில் உதவி செய்யலை, பள்ளிவாசலில் உதவி செஞ்சுட்டு அப்புறம் தான் போகணும். தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் ஆட்கள். தக்பீர் சொல்லுவோம். தொழுகை முடிச்சாச்சு. தொழுகை முடிச்சதுக்கப்புறம் இமாம் துவா செஞ்சாங்க. துவாலாம் கேட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக இருந்தாச்சு. முடிச்சுட்டு துவாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேலை, எல்லோரும் முசாபா கொடுக்குறது தான். இமாம்லேருந்து எல்லார்ட்டையும் முசாபா கொடுத்துட்டு தொழுதுட்டு எல்லாம் முசாபா கொடுக்குறத பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த அன்பை பரிமாறுறது, ஒருத்தவங்களும் அந்த நாளில் அன்பை பரிமாறக்கூடிய நாளாக அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் எல்லாருமே பெருநா அன்னைக்கு யாரும் சண்டை போட்டிருந்தா அவங்கள்ட்ட மன்னிப்பை கேட்டு இந்த அன்பை பரிமாறுறது. இது தியாக திருநாளுங்கிறனால எல்லாம் தொழுவ முடியாமல் குர்பானி கொடுக்க போயிடுவாங்க. ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறதுன்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்காக தியாகம் செஞ்சதாக கூறப்படுது. அதனால் எல்லாருமே குர்பானி கொடுப்பாங்க, அதை நினைவு கூற வண்ணமாக.
ஏய் ஐயா, நான் முஷாபா கொடுக்குறேன் எடுத்துரு. எடுறா எடுறா எங்கே ஆரி மாமா அங்க பாருங்க, அங்க பாருங்க, அவன்றையில பாருங்க, அவன்றை ஆரி மாமா அங்க பாருங்க. ஃபோட்டோ ஷூட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற வேலை தான். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் ஈது ஸ்பெஷல் எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொன்னால் இடியாப்பம், பரோட்டா, மட்டன் குழம்பு, ரோஸ் மில்க் ஊற்றின கடல் பாசி, வட்டலப்பன்னு சொல்லி இதெல்லாம் வெரைட்டியாக வைப்பாங்க. அதோட ஜாலர் முர்த்தபான்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதெல்லாம் டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்த ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறேன், அப்படியே கொஞ்சம் பாருங்கள். இத்தோட முடியாமல் இதுக்கப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு பெருனா காசு கொடுக்குறது, பிள்ளைவோ விளாடுறது எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த நாளுடைய சிறப்பே சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லா பசங்களும் செட்டாக போய் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே. நான் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபேமிலியோட எடுத்ததெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருனாக்குள்ளைக்கு போகிறது எல்லாமே நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் பெருனாக்குள்ளண்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் போகல, டைம் இல்லை எனக்கு. இந்த வாட்டி ஒன் டே தான், பக்ரீத்துக்கு மட்டும். நான் கல்யாணத்துக்கு வந்தனால ஒரே ஒரு நாள் தான் நமக்கு லீவு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நாளைக்கும். ஓகே, எல்லாருக்கும் இனிய தியாக திருநாள் வாழ்த்துக்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, see you.